நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாருங்கிறது சரியாதான் இருக்குல்ல? என்ன சொல்றீங்க? அதான் கல்யாணம் நிச்சயமாக்கி தெய்வாதீனமா நின்னு போச்சு, அதை பத்தி தான் சொல்றேன். பின் எப்படி அத்தா? எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான். சின்ன வயசுலயே முடிவான விஷயத்துல இடையில எவ்வளவு ஒருத்தி புகுந்து பிரிக்க நினைச்சா அது முடியுமா? அது ஆண்டவனுக்கே பொறுக்க முடியல, அதனாலதான் நின்னு போச்சு. அந்த விஷயத்துல உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் ஒரு புறம் இருக்கட்டும், பணத்தினாலையும் அதிகாரத்தினாலையும் மனசை நோக செய்யறதோ பிரிக்க நினைக்கிறதோ பாவம் அப்படிங்கிறதுக்கு ஊருக்கே இது ஒரு பாடமாயிடும். மல்லி, ஊராருக்கெல்லாம் பாடமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இன்னும் தீரலடி. என்ன சொல்ற? ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம்னு நிச்சயம் பண்ணி ஊராருக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கை கொடுத்து சந்தர்ப்பவசத்தால அம்மா போட்டு அந்த கல்யாணம் நின்று போச்சு. ஆனா ஊரார் வழக்கம் என்னன்னு தெரியுமாடி? நீயே சொல்லு ராஜா, நீங்களே சொல்லுங்க. பள்ளி, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க படிச்சவரு, உங்களுக்கு கூட தெரியலையா? ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் நிச்சயம் பண்ணிட்டாலே அவங்க கணவ மனைவி ஆயிடுறாங்க. இது உலக வழக்கம். ஊர் வழக்கமோ உலக வழக்கமோ இது பெரியவங்க முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அங்க போய் சொல்லுடி. மல்லி, நீ படிக்காதவங்கிறத பல விஷயத்துல பாத்துட்ட. நான் படிக்காதவதான், ஆனா பண்புள்ளவங்கிறத நீ போக போக தான் தெரிஞ்சுக்குவேன். அப்போ நான் மட்டும் என்ன பண்பு கெட்டவளாடி? பள்ளி, என்ன இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு? பின்ன என்ன தெருவுல போய் போட சொல்றீங்களா? அப்படி சொல்லல வள்ளி, பெரியவங்க பார்த்து முடிவு செய்யட்டுமேன்னு சொல்றேன். அவன் என்ன மறைமுகமா பண்பு கெட்டவன்னு சொல்றான், எப்படி சும்மா இருக்க முடியும்? அது இல்ல வள்ளி, ராஜா, அவளுக்காக பறிஞ்சு பேசுறீங்களா? எப்படி இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற சொந்த பந்தம் அவரை பேச சொல்லுது. போடி உன் வேலையை பாத்துக்கிட்டு. என்ன வள்ளி, தயவு செஞ்சு உங்க ரெண்டு பேரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இங்க இருந்து போயிடுங்க. இல்லன்னா என் மூளையே குழம்பு போயிடும் போல இருக்கு. இவருக்காக இப்ப உன்னை சும்மா விட்டுட்டு போறேன், இல்லனா அடி என் மல்லி உன்னை கிள்ளி எரிஞ்சிருப்பேன். அட சரதான் போடி மானம் கெட்டவள. வாங்க. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்கிறார் ஐயா கண்ணு. என்ன கிண்டலா பண்ற? தெரியுதியா, என் தங்கச்சிக்கும் அந்த ராஜா பயலுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிறதுனால தானே குத்தி காமிக்கிறேன். அப்படியே ஒண்ணு இல்லைங்க. யோ, இப்ப சொல்றேன் கேளு. என் தங்கச்சிக்கு ஒரே மாப்பிள்ள அந்த ராஜா பையதான். அதை அந்த ஆண்டவனே வந்தாலும் மாத்த முடியாது. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த மல்லி பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா விட மாட்டேன். உங்களை பத்தி தெரியாதா என்ன? நீங்க தான் நினைத்ததை முடிப்பவராச்சு. இன்னுமா பாட்டு கிளம்புது? தெரியாம பாருங்க. புத்தி புத்தி புத்தி. ரெண்டு தோப்பு கரணும் போடு. மல்லி, உனக்கு என் மேல கோவம் தானே? இல்லையே. ஏய், நீ பொய் சொல்ற. நான் வள்ளிய கல்யாணம் செஞ்சுக்கணும்னு முடிவான உடனே இந்த முழங்காவை எடுத்து கண்ணுல அப்பிக்கிட்ட மாதிரி எரிச்சல் கோவம் எல்லாம் வந்திருக்கும் இல்ல? அதை விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. பள்ளி உங்களுக்குன்னு பிறந்தவ, அவளுக்கு நீங்க தானே தாலி கட்டி ஆகணும். அதெல்லாம் இனிமே ஒரு காலம் நடக்காது. வள்ளி என்ன மறந்துட வேண்டியதுதான். மறுபடியும் இந்த வீடு ஏலம் போகணும்னு நினைக்கிறீங்களா? அடாடாடா மல்லி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏண்டா என்னப்பா எக்ஸிபிஷன் நடத்துறேன்னு காசை கரியாக்குற, வருமானமே காணமே. நானும் என்னென்னமோ பண்ணிதான் பாக்குறேன், சரியா வர மாட்டேங்குதே. என்னென்னமோ பண்ணா எப்படி வரும்? ஒரு சர்க்கஸ் நடத்தி பாரு. நீங்க வேற கறி விக்கிற விலையில மிருகங்களுக்கு தீனி போட்டு கட்டுப்படி ஆகுமா? நல்ல யோசனை சொல்றீங்க. வணக்கம் மாமா. அடே மல்லியா, வா வா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல மாமா, எங்க அப்பா உங்க கிட்ட பட்ட கடன் அப்படியே இருக்கு இல்லையா? மல்லி, அந்த கடனைத்தான் ஏற்கனவே ரத்து பண்ணிட்டதா சொல்லிட்டனே. பார்த்து வந்தா மாமா, இருந்தாலும் என் மனசாட்சி என்னமோ அது ஏத்துக்கல. இதுக்கு ஒரு வழி சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன வழி? மாமா, உங்க மகன் எடுத்துற பொருட்காட்சியில நான் கரகாட்டாடி உங்க கடனை தீர்த்துடுறேன். ஏண்டா என்ன சொல்ற? அப்பா, தூண்டில்ல வலிய வந்து மீன் மாட்டும் போது வேண்டாம் நான் சொல்லுவேன். மாட்டுறது மீனா, பொடியிறது தூண்டிலான்னு பாத்துருவோம். மலே மலே, நான் சொன்னபடி செஞ்சிட்டியா? அதுக்கப்புறம் என்னப்பா, இந்த வருஷம் எக்ஸிபிஷன்ல ஆடுறதுக்கு மல்லிய ஏற்பாடு பண்ணி இருக்கிறிய, ஜனங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கு வாங்கடா. அவ எப்படி ஆடுறா தெரியுமில்ல? மான் மாதிரி துள்றா. அவ சொல்றா, நாங்க இங்க துடிக்கிறோம். இது நியாயமா? நீங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா? தர்மமா? அப்படி என்னங்க நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணோம்? என்னங்க இது? நீங்க பண்ணது நாடு தாங்குமா வீடு தாங்குமா? தாங்குமா? அடச்சே மூதேவிகளா,
வந்த விஷயத்த சொல்லாம குட்டி நாய் மாதிரி குறைச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? நீங்க குட்டி நாயின்னு சொன்னாலும் சரி, ஜட்டி போட்ட நாயின்னு சொன்னாலும் சரி, நீங்க முறையவே மாத்திப்பிட்டீங்க. முறைய மாத்தி. பாவாடை ஒண்ணு, பாவாடை ஒண்ணு, புடவை ஒண்ணு, என்ன பக்கத்து வீட்டுக்காரியோட ஜாக்கெட்டா? உங்க அம்மாவு தானே? எத்தனை பாடி? 4 பாடி. ஆமா, என்ன எல்லாம் உங்க சரக்கா வந்து விழுது? என் துணியவே காணுமே. பாட்டக்காரங்கிட்ட போட்டீங்களா? நான் ஒரு மடையன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, லாண்டரி இல்ல. எல்லாத்தையும் மூட்டையா கட்டி வை, நாளை கொண்டு போய் லாண்டரியில போடலாம். என்னது? லாண்டரிக்கு போறாரு ஐயா? லாண்டரிக்கு மூஞ்சி முகர கட்டிக்கு லாண்டரி வேற லாண்டரி. நல்லா 3 வேளை இந்த ஊர்ல ஒரு சந்து பந்து பாக்கியில சுத்த வேண்டியது. என்ன செய்யற? பேசாம மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு குளத்துல போய் நல்லா அடிச்சு துவச்சு கொண்டாந்து கொல்ல பக்கத்துல காய வை. நானா? இந்த சேலையும் பாவாடையுமா? ஆமா. வீட்டுலதான் பல வேலைகள்லாம் சொல்றேன், தவறாம செய்யறேன் இல்லையா? ஆமா. வெளியிலயும் பாவாடை ஜாக்கெட்டு துணி எல்லாம் தலையில சுமந்துட்டு போனா என் சினைதெல்லாம் என்ன நினைப்பான்? அதுவும் பட்டப்பகல்லையா? அதுவும் நியாயம்தான். அம்மா இல்ல ஒண்ணு செய்யுமா? கண்ணு இல்ல. பகல்ல போனா தானே உனக்கு அவமானமா இருக்கு. ராத்திரி 9 மணிக்கு மேல போ, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. கல்லு குளம் நீ 3 பேர் தான். நல்லா அடிச்சு துவச்சு எடுத்துக்கிட்டு 12 மணிக்கு மேல வந்து சேரலாம். அதோட உன் உடம்பையும் கல்ல துவச்சுப்பா. எந்திரடி, எந்திரியா, எடு எடு. இப்பவே போய் துவச்சு கொண்டாடணும். போ பாடி வந்து டிஃபன் சாப்பிடுவா. என்ன சப்போட்ட அப்பாவுக்கு முகரைய பாரு. நானும் டிஃபன் சாப்பிட்டுட்டு போறேன்னா அது மட்டும் நல்ல ருசியா கேட்குதா? நான் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. பள்ளி, உங்க அப்பம் பட்ட கடனை ஆடியே தீர்த்துட்டேன். இந்தா உங்க வீட்டு பத்திரம் எடுத்துக்கிட்டு போ. மல்லி, நான் ஹாரன் கொடுத்துட்டு தான் வந்தேன். நீதான் கவனிக்கல. ஏதோ அம்மன் கருணையினால தப்பிச்சுட்டேன். கால் மேல கால் சக்கரை ஏறி இருந்தா என்ன இருக்கும்? என்னால கரகம் எடுத்து ஆட முடியுமா? என்ன இருந்தாலும் நான் சாதாரண ஏழை தானே. இத பாரு, உன் காலை ஒடிக்கணும்னு எந்த நோக்கமும் கிடையாது. கார் திரும்பும் போது எதிர வந்துட்டேன். நானும் பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். என்னமோ சாதாரண ஏழைன்னு சொன்னிய நீ. ஏழையா நீ? உன்னோட என்ன எடை போட்டு பார்த்தா நான் ஏழைதான். இல்ல, இப்ப நீ ஒரு நடுத்தர பணக்காரி. என்ன சொல்ற? உங்க அப்பா பட்ட கடனை கரகம் அடியே கழிச்சு வீட்டு பத்திரத்தையே எங்க அப்பா கிட்ட இருந்து திருப்பி வாங்கிட்டியே. ஆமா, பெத்த தகப்பனுக்கு மகன் செய்ய வேண்டிய கடமைய மகளா பிறந்த நான் செஞ்ச. அது தவறா? தவறு இல்ல, செய்ய வேண்டியதுதான். இந்த காரியத்துக்கு ஐடியா கொடுத்த சாணக்கிய யாருங்கிறதும் எனக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சுல்ல? இப்ப என்ன செய்ய போற? மல்லி, உனக்கு இன்னும் இந்த திமிர்த்தனம் போகவே இல்லை. என்ன கந்த புராணத்துல வர்ற வள்ளி நினைக்காத, கலியுக வள்ளி. ஏன் கந்த புராண வள்ளியா கூட இருக்கலாம். முருகன் அவளை அடைய விநாயகர் தெய்வம் நாடினாரு. அது மாதிரி நீ உன் அண்ணன் தெய்வம் வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ செய்யறியே. இத பாரு, இந்த வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். கந்த புராணத்து வள்ளி பயந்து முருகனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். ஆனா இந்த கலியுக வள்ளி அப்படி இல்ல. யாருக்குமே அஞ்சாதவ, நினைச்சத முடிப்பவ. வள்ளி, இன்னும் உனக்கு அந்த நப்பாசை இருக்கா? அனுதாபப்படுறேன். என்னடி பெரிய ஞானி மாதிரி பேசுற? முடவனுக்கு கூட சில சமயம் கொம்பு தேன் கிடைச்சிடுது. அது மாதிரி எனக்கும் கொம்பு தேன் கிடைக்கதான் போகுது. பொறுத்திருந்து பாக்குறேன். நீ மட்டும் பார்க்க வேண்டாம், உன் சொந்தம் பந்தம் உரிமை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பாரு. முடிவுல வெற்றி எனக்கு தான். அந்த வெற்றி மயக்கத்திலேயே காரை ஓட்டிக்கிட்டு போ. ராமசாமி, என்னங்க? அந்த பீரோக்குள்ள ஒரு டின் இருக்கு, எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா. இதோ எடுத்துட்டு வந்துடுறேங்க. என்னன்னு தெரியுமா? ஏங்க, இது தெரியாதா எனக்கு? இது டின்னு. நீ ஒரு மண்ணு. இதுக்குள்ள என்ன இருக்கு? அது தெரியாதுங்க எனக்கு. சாராயம் ஊத்து சாப்பிடுவோம். எனக்கு பழக்கம் இல்லைங்களே. நான் என்ன பிறக்கும் போதே பழகிட்டேவா வந்த? ஊத்தியா? சரி, சரியா போச்சு. எப்ப ஊத்தி எப்ப எனக்கு போதை வர்றது? சரி விடு.
எரிச்சல். எரிச்சலா? அந்த பழத்தை வெட்டு. இது என்ன? அது தீப்பெட்டி. இத போட்டு நான் மிதிப்பேன். ஏங்க அது என்ன செஞ்சது அதை போட்டு மிதிக்கிறீங்க? அது ஒண்ணும் செய்யல, அத நான் செய்யறேன். வணக்கங்க. சுயம்பு. என்னங்க இதெல்லாம்? தெரியலையா? வாடையிலையே? தெரியலையே. தானாயா? ஐயோ சாப்பிடு. இத குடிக்கிறீங்களா? நீ சாப்பிடு. எனக்கு இது பழக்கமே இல்லைங்க. அட நீ ஒண்ணு பழக்கப்படுத்திக்கிட்டா போச்சு. ஊத்துறா ஊத்துறா மடமடன்னு. ஐயா முதலாளி சொன்னீங்கிறதுக்காக இது என்ன முதல் கிளாஸ். முதல் கிளாஸா? என்ன அது பழக்கம் இல்லைன்ற முதல் கிளாஸ் மூடுற? என்ன அது முன்னுக்கு பின் முரணா இருக்கு? என்ன அது நல்லா இருக்கா? நான் எங்க இருக்கிறேன்? ஜெயிலுக்குள்ளே இருக்கிற. என் வீட்டுலதான் இருக்கிற. பண்ண அதுல பாருங்க. இப்ப இத நீ வீட்டுல காய்ச்சினியா இல்ல கடையில வாங்கினியா? முதல் கிளாஸுக்கு பண்ண, ரெண்டாவது கிளாஸுக்கு வெண்ணையா? இப்ப நான் எல்லாம் சொல்ல மாட்டேன், சாப்பிட்டுட்டு சொல்றேன். இன்னும் வேணுன்றியா? எங்க அப்பா இதுதான் பழக்கம் இல்லையா? ஊத்துறா கொஞ்சமா 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 பிள்ளைக்கு பால் குடுக்கிற மாதிரியே ஊத்துறா. கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ விட்டுறாது. வயிற்று எரியுது. மாதிரி குடிக்கிறான். அடேங்கப்பா வாய் வயிறு ஆடுது. இத வாயில வை. அப்படியே சரிக்கு பாக்குறேன்டி நான் ஒரு கை பண்ண. நீ வெத்து முண்டான். நானா? சுத்தமான முண்டான் பண்ண. நீ எவ்வளவு யோசனை சொல்லி கொடுத்தியோ எல்லாம் செய்து பார்த்தோம், ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. அவ நீ ஒரு மனுஷனா உனக்கு ஒரு மீசையாங்கிற? மீசை எடுத்துற அவகிட்ட சொன்னாலே எடுத்துடுவா. சொல்லி எடுக்க சொல்ல பலிக்கும். சரி நம்ம கிட்ட இருக்கு கடைசி ஆயுதம் ஒண்ணு. கூடு. எடுறா. என்ன ஆச்சு? எடு. எடுறா அருவாள. என்ன செய்யறேன் பாரு. நீயே தண்ணி போட்டுட்டாங்க. அண்ணாச்சியா என்னடி முறைய மாத்துற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் முறைய மாத்திடுவேன். ஐயோ நான் நடிகா இல்லைங்க, என்ன நல்லா பாருங்க. இல்ல நீ நடினாத்தான். நான் வெளியில போயிருக்கும் போது என்ன தீய சொல்லிட்டு ஒப்பி இருக்கிற உள்ளத சொல்லல காட்ட முடியும் விட்டுருவேன். அண்ணாச்சி நான் சத்தியமா சொல்றேன், நான் நடிகா இல்லைங்க, என்ன நல்லா பாருங்க. நீ உப்பு உப்பு ஒட்டுக்காரம் பொண்டாட்டி இல்ல, தப்புதான். நான் கண்ணத்துல போட்டுக்கிறேன். அண்ணாச்சி இது ஏன் கண்ணா? அப்ப ஏன் கண்ணா எங்க இங்க இருக்கு. கண்ணா நான் கண்ணை வைக்க போயிரு.
நீ உள்ள போய் கதவை போத்திக்க. கதவை சாத்திக்க. என்ன திமுறா? நவீனா வாங்கி கொடுத்தாங்கிற திமுறான்னு நீ எப்படி அங்க போன? மரியாதையா வந்து என் காலில் சரண்டர் அழிஞ்சிரு. கன்னத்துல போட்டுக்கோ. வரமாட்டே நீ? வரமாட்டியா நீ? வரமாட்டேன். எங்க போற? வந்துரு. பாட்னா வந்துரு. எங்க நவந்து போற? ஏன்டா என் காலை பிடிச்சிருக்கிற? ஏண்டே உனக்கு அறிவு இருக்கா? நடு ரோட்ல தண்ணி இல்லாம ஏன் நீச்சல் அடிக்கிற? யாராவன் தண்ணி இல்லைன்னு சொன்னது? தண்ணியில தாண்டா நீச்சுறேன். உள்ளையும் தண்ணி, இந்த பாரு இதுலயும் தண்ணி. இது என்ன கேனா? ஆமாண்டா கேனா. முள்ள தூக்கு. எடுத்திருக்க முள்ள. சரிதான். எனக்கு முன்னாலே நீ போட்டியாடா? எடுத்திருக்க. இருக்க ஆடாதீங்க. சரி சரி போடுங்க சரி போடுங்க. செருப்புங்க. அது கீழே இருக்கு கீழே இருக்கு. செருப்புங்க. ஆடிக்கிட்டே செருப்பு தேடா எப்படி இருக்க? செருப்புங்க. இது கால், இது செருப்பு. பாத்துக்க. நான் போட்டிருக்கேன். மெல்ல 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 மெல்ல